ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா தீன்சா குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு கழனி மட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டி வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு சின்ன வெங்காயம் இதில் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, அதனால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயமும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டுக்கிறேன். தக்காளியோட டேஸ்ட் இதில் நல்லா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியோட டேஸ்ட்டை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். இது தனியாக அது தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டையும் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. காரத்துக்கு வந்து நான் வந்து 2 வரமிளகா போடுறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ப கூட குறைய யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகா 4 பச்சை மிளகாவையும் போடுவேன். இப்போ இந்த கழனிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பச்சை மிளகாயும் வரமிளகாயும் மட்டும்தான், காஞ்ச மிளகாயும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். 4 பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்படி கூடவோ குறைச்சோ பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு இதெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி தனியாக இதை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. இந்த குழம்புல உள்ள காய்களே போதுமானது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி காய்கறிலாம் போடும்போது சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து தட்டைப்பயிறு வந்து 1 கிளாஸ் அளவு, அதாவது 1/4 கிலோ அளவுக்கு நான் இதை வந்து நல்லா கொஞ்சம் குழைய வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழைய வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இதில் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து கெட்டியாக குழம்பு நல்லா கெட்டியாக வர்றதுக்கு எதுவும் போடுறதில்ல. அதனால் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு எடுத்து இந்த புளியையும் வந்து இந்த தட்டைப்பயிரோட கலந்துக்கலாம். தட்டைப்பயிரை புளியும் ஒன்றா சேர்ந்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தட்டைப்பயிரை குழைய வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கழனி ரெசிபிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வெண்டைக்காயும் போட்டு இதோட வதக்கிக்கலாம். அப்போ உப்பெல்லாம் சாரும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து முக்கியமே வந்து நம்ம அரிசி களையிறோம்ல கழனி, அந்த கழனி தான் வந்து இதுக்கு முக்கியமானது. இதை நல்லா களைஞ்சி எடுத்து ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு களையிறதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம தட்டைப்பயிரும் புளியும் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி ஊற்றிருக்கோம். தேவையான அளவு வந்து தண்ணி, இப்போ கழனி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கழனி தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்குவோம். நம்ம எவ்வளோக்கு வந்து நல்லா கெட்டியாக கலந்து ஊற்றுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வந்து புளியோ உப்போ இந்த இடத்துல பத்தலைன்னா புளி உப்பு இந்த மாதிரி பச்சை மிளகா காரம் எல்லாம் இறங்கிரும். அதனால் காரம் வந்து அதிகமாக தேவைப்படாது. உங்களுக்கு காரம் அந்த மாதிரி வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட வெங்காயம் தக்காளி வதக்கையில் போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுனால போடுறதில்ல. இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு கொதி நல்லா ஹையில் வச்சு கொதிக்க வச்சுட்டு சிம்மில் போட்டுருங்க. இந்த பச்சை மிளகா வரமிளகாவோட உள்ள காரமே இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கழனி ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.